ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே மார்னிங்கு ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதோடு நாங்கள் வந்துட்டு சிவாஜி நகர் போயிருந்தோம் ப்ரான்ஸ் வாங்கிட்டு வரத்துக்கு. வாங்கிட்டு வந்த உடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வாசலெல்லாம் கழுவி எடுத்து கோலம் போட்டு சிங்கை போய் பார்த்தா பூரா பாத்திரம் விழுந்திருந்தது. ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வந்துட்டு ஒர்க்கிங் சாட்டர்டேனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்த உடனே டின்னர் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டேன். 2ஆம் நாள் பார்த்துக்கலான்னு சிங்கெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன் தோசை தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தக்காளி தொக்கோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மத்தியானத்துக்கு கையோடு நான் எறா தொக்கும் வச்சிடலான்னு ப்ரான்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் நான் மார்க்கெட் போனதுனால எனக்கு க்ளீன் பண்ணி தரத்துக்கு ஆள் கிடைக்கல. வீட்டில் பார்த்துக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரியுது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. நானும் என் மாமியார் தான் க்ளீன் பண்ணி எடுத்தோம். நான் இன்றைக்கி வந்துட்டு செட்டிநாட் ஸ்டைல் எறா தொக்கு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததாம்மா. ஆக்சுவலி நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடல. கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு போய்ட்ருக்கேன். அதனால் வந்துட்டு நான் எதுவும் டேஸ்ட் பண்ணலை. ஸோ என் மாமியார் தான் சொன்னாங்க, மாமியார் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபியோட லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை முடித்த உடனே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.